ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாங்க? ஆமாங்க, நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோங்க. காலையில் எழுந்திரிச்சு வேலைகளை பார்க்கவே நேரம் சரியாக இருக்குங்க. பாருங்கள், காலையில் வேலை செஞ்சு முடிச்சாச்சு. ஆனால் இன்னும் வேலை முடிஞ்ச பாடவே இல்லை. காலையில் எழுந்திரிச்சது சாதம் வச்சாச்சு. சாதம், சாம்பார், நம்ம முட்டைக்கோஸ் வந்து வச்சாச்சுங்க. வேலையும் அதோட சிம்பிளாக முடிச்சாச்சு. முடித்தாலும் காலையில் பையனுக்கு காலையில் டிஃபன் பார்த்திங்கன்னா எப்போயும் தோசை தான் கேட்பான். அதனால் 2 தோசையெல்லாம் சுட்டு கொடுத்தாச்சுங்க. சுட்டு கொடுத்துட்டு அவனை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டாச்சு. தோசையை சுட்டுட்டு 2 தக்காளி, இப்போ தக்காளி சீப்பாக இருக்குல்ல, அதனால் 2 தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி சட்னி வச்சு கொடுத்தாச்சுங்க. சாப்பிட்டுட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டு வேலையெல்லாம் ஓடிக்கிட்டு இருந்துச்சுங்க. சரி, வீட்டு வேலையை முடிச்சுக்கிட்டே நம்ம அப்படியே வீடியோ எடுப்போம்னு சொல்லி எடுத்துக்கிட்டு இருந்தேங்க. சரி, அப்படி வீடியோ எடுப்போன்னு பார்த்தா வெளியே போய் பார்த்தா சிறு வண்டி என்ன செய்து பார்ப்போம்னு சொல்லி போய் பார்த்துக்கிட்டு இருக்கேங்க. அது என்ன செய்யணும் போய் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்க, வீட்டில் ஒரு காலண்டர் இருந்துச்சுங்க. சரி, எல்லாத்துக்கும் காலண்டர் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு 2-3 காலண்டர்களை மாட்டிட்டு ஒரு காலண்டர் ஃப்ரீயாக கிடக்கலன்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தேங்க. காலண்டர் பாருங்கள், என்னென்ன அந்த காலண்டர் என்னென்ன பாடுபடுதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் என்னென்ன செய்துக்குன்னு. பெரிய பிள்ளைங்களை கூட சமாளிச்சிடலான்னா சின்ன பிள்ளைங்களை சமாளிக்கிறது தாங்க பெரும்பாடு. அதை வச்சு சமாளிக்கிறதே ரொம்ப பெரும்பாடாக இருக்குங்க. பொதுவாக பிள்ளைங்க நம்ம சாப்பிட்ற டயத்தில் தான் பாத்ரூம் போயிருங்க. அது என் மகனை சொல்லவே வேண்டாம். நான் எப்போ சாப்பிட்றேன்னா கரெக்டாக அந்த டயத்துக்கு பாத்ரூம் போயிடுவேன். அது நம்ம வீட்டில் ஆள் வேறு இல்லையா, அப்படிங்கல நம்ம திருப்பி சாப்பாட்டை கழிச்சிட்டு அவனை பாத்ரூமுக்கு கூட்டு போய் அங்கேன்னு ஒரு 5 நிமிஷம் ஆயிருங்க. அங்கேருந்து திருப்பி நம்ம கையை காலெல்லாம் வாஷ் பண்ணி செஞ்சு சாப்பிடுங்கிறது கொஞ்சம் மலைப்பாக போயிடுது. அப்படியே அந்த மலைச்சலோடையே நம்ம சாப்பாடை போட்டுறோம். பாதி சாப்பிட்டும் சாப்பிடாமலே ஓடி இருந்த வாழ்க்கை. அது என்ன செய்யணும் மட்டும் பாருங்கள். எங்கள் வீட்டு சிறுவண்டு இது. அவனுக்காக நாடகம் உங்கிட்ட பாருங்கள் என்ன ஓடுதுன்னு பாருங்கள். பீம் போட்டு விட்ருக்கேன். ஆனால் அவன் அந்த பீமை கண்டுக்கிறவே இல்லை. கண்டுக்கிறாமல் அவன் வேலையைத்தான் பார்க்கான். பிள்ளைங்க கார்ட்டூன் போட்டால் பார்க்கணும்னு சொல்கிறாங்க. இது பாருங்க என்னென்ன வேலை செய்யறாங்க பாருங்க, எல்லாத்தையும் தூக்கி தள்ளிட்டு வர்றதை. சரி, ஓகே, பாய்ங்க. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் அப்படின்னு சொல்லி நினச்சிங்களா? அதுதான் இல்லை. உங்களுக்கு பிடிச்ச எங்களை வீடியோவை பாருங்கள். கமெண்டில் பதில் சொல்லுங்கள்.